ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா. இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணி போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க. வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பே இல்லாமல் எப்படி செய்யுதுங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 3 கரண்டி அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் புளிக்குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு ஒரு துணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. விரல் சைஸ் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேணாம். புளிக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மீடியம் சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முத்தின வெண்டைக்காயை போட வேணாங்க. நார்மலாக பிஞ்சு வெண்டைக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா பெரட்டி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு தன்மை போகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஒரு 7 மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க வளவளப்பு தன்மை போயிடும். மேலே பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கி இருக்கு. ஃபுல் குக் ஆக வேண்டாம், அந்த வளவளப்பு தன்மை போகிறதுக்காக தான். 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணிங்கனாலே போதும். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம், கட் பண்ணி வச்சுருக்க 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லெண்ணெயில் பூண்டு போட்டு வதக்கும் போது நல்ல மணமாக இருக்கும். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு டெஃபினட்டாக நீங்கள் சின்ன வெங்காயம் தாங்க போடணும். சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது தான் நல்லா ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முழுசாக போடுறதுனால போட்டுக்கலாம், வெங்காயத்தை கட் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா சலசலன்னு இருக்கும். சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க. அளவான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நான் 3 தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் தக்காளி தான் வச்சுருக்கேன். 3 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைஸ் பவுடர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் அது மட்டும்தாங்க சேர்ப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா புளி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். திக்கான புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இஞ்சினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிடுங்க. நீங்கள் சுடு தண்ணி ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம், பச்சை தண்ணி ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காயில் லைட்டாக உப்பு போட்டு தான் வதக்கியிருக்கோம், அந்த வளவளப்பு தன்மை போகிறதுக்காக. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தனியாக வெண்டைக்காயை வதக்கிட்டு செஞ்சு பாருங்கள், நல்ல ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. காய் முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகிருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது வெண்டைக்காய் உடையாது, வளவளப்பு தன்மையும் இல்லாமல் இருக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பாருங்கள், என்ன நல்லா பிரிஞ்சு நல்லா கொதிச்சிருக்கு. உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கடைசி ஸ்டேஜில் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டதுக்கப்புறமா கொதிக்க வைக்க வேண்டாம். நீங்கள் ரசத்துக்கே கடைசியாக கொஞ்சமாக ஒரு பீஸ் அளவுக்கு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ போட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த டைமில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.
வெண்டைக்காய் புளிக்குழம்பு பாருங்க ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்க. சுட சுட சாதத்தில் ஒரே ஒரு கரண்டி வெண்டைக்காய் புளிக்குழம்பு போட்டு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது, அப்பளம் மட்டும் இருந்தால் போதும். அம்புட்டு ருசியாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க.